நினைக்கிற எல்லாருமே நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். உம் என் நேம் வந்து ரிசானா. நான் எபெக்ஸ் மில்லியனரி கிளப் மெம்பராகவும் இருக்கிறேன். ஓகே, நாங்க வந்து மீட்டிங்குள்ள போவோம். மீட்டிங்குள்ள போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனோடைய போவோம். முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு, முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உண்டு. ஒரு விஷயத்த வந்து நாங்க செய்யறதுக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு முதல்ல வந்து நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கையோட சேர்த்து அந்த விஷயத்துல வர பிரச்சனைகள், சவால்கள், மற்றது பயம், தோல்வி, இது எல்லாமே வந்து நாங்க ஆஹ் தகர்த்தெறிஞ்சு தகர்க்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு இருந்துன்னு சொன்னா ஆஹ் அந்த விடயத்தை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய வழிகள் வந்து எங்களோட சூழ்நிலையோ அல்லது எங்களோட முயற்சி வந்து ஏற்படுத்தி தரும். அதையும் நாங்க மற்றது என்னது எங்களுக்கு நேரம் போதா, மற்றது சப்போர்ட் இல்ல அப்படின்ற மனப்பாங்க நாங்க வளர்த்து கொள்ற நேரம் எங்களுக்கு இப்படியான காரணங்கள் தான் அடுக்கடுக்காகவே தோன்றும். அப்ப நாங்க என்ன விஷயத்த எடுத்தோமோ, என்ன காரியத்தை நாங்க செஞ்சு முடிக்கணும்னு நினைத்தோமோ, அந்த விடயம் வந்து முடிவு பெறாமலே இடையிலே நின்று போகும். அதால வந்து வெற்றி தோல்வின்றது வந்து வெளியே இல்ல, எங்களோட சூழ்நிலைகளையோ அல்லது மற்ற மனிதர்கள்ட்டயோ தங்கி இல்ல, எங்களோட நல்ல மனப்பாங்குல தான் தங்கி இருக்குது. அதாவது என்னால முடியும், நான் செஞ்சு முடிப்பேன் என்ற மனப்பாங்கில் தான் தங்கி இருக்குது. அதனால உம் இப்படியான மனப்பாங்குகளை வந்து நாங்க கட்டாயம் வளர்த்து கொள்ள வேணும். அடுத்த விஷயம் வந்து ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்த விடயத்துல வந்து நாங்க கவனம் செலுத்தினோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில வந்து எல்லா விடயமுமே சுமூகமாக போகும். என்னோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மற்றது கல்வி விஷயங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆஹ் சரியான முறையில போகும். அது என்னன்னு சொன்னா நெகட்டிவ் மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவ் மைண்ட் செட்னு சொல்றது வந்து ஆஹ் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையா எந்த விஷயத்து வந்தாலும், சவால்கள் வந்தாலும் அத முடிக்கணும்னு சொல்லி நாங்க செய்யற ஒரு மனப்பாங்கு தான் பாசிட்டிவ் மைண்ட் செட். நெகட்டிவ் மைண்ட் செட்னு சொல்றது வந்து உம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல சந்தேகம் கொள்றது, பயத்துல வந்து நாங்க பின்னி கொண்டிருக்கிறது, மற்றது தோல்விகளை வந்தால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கோ ஃபேஸ் பண்றதுக்கோ பயப்படுறது, ஒரு விஷயத்த முடிக்க முந்தையே இல்ல இது என்னால முடியாது, இது சாத்தியமாகாது அப்படின்ற மைண்ட் செட் தான் நெகட்டிவ் மைண்ட் செட். அதால வந்து அந்த எண்ணங்கள்ல தான் எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே தங்கி இருக்குது. நாங்க என்ன எண்ணத்தை கொண்டு எங்களோட முயற்சிகள், எங்களோட காரியங்கள், எங்களோட விடயங்களை நாங்க வந்து நடத்திட்டு போறோமோ அந்த வழியில தான் ஆஹ் கட்டாயம் எங்களோட அந்த முடிவும் காணப்படும். அதால கட்டாயம் அந்த எங்களோட மைண்ட் செட்டை வந்து நாங்க வந்து ஒழுங்கா வச்சு கொள்ளணும். பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து எப்படி நிறைய அந்த அவங்கள்ட்ட இருக்கிற தன்மைகள் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்களையே டெஸ்ட் பண்ணி கொள்ளலும் இந்த தன்மைகள் எங்களுக்கு இருக்குதா, எங்களோட விஷயங்கள் ஏன் வந்து பின்னுக்கு ஆகுது அல்லது சக்சஸா முடியுது இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்க வந்து நிறைய எங்களையே நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி கொள்ளலும். பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வந்தா கட்டாயம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு முதல்ல நம்புவாங்க. நம்பி அதுக்கான வந்து வழிகளை தேடி அந்த ப்ராப்ளம்ல வந்து அந்த ப்ராப்ளம வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதே நேரம் உம் எங்களோட செல்ஃபை நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது எங்களோட ஆஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மனிதரா புதிய எண்ணக்கருக்களை மனசுல கொண்டு வரதா இருக்கையிலும் சரி, ஆஹ் செய்யற விஷயங்களை வந்து நல்ல முறையில செய்யறதுக்கா இருக்கையிலும் எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி தான் யோசிப்பாங்க. ஆஹ் அதே நேரம் அடுத்தவங்களோட சக்சஸ பார்த்தா இவங்களுக்குமே தானா ஒரு உற்சாகம் வரும். ஆஹ் அந்த உற்சாகம் எப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு அடுத்தவங்களோட சக்சஸ பார்த்தா வந்து கட்டாயம் எனக்கும் ஏழும் அவங்க செய்யறாங்க, எஸ் நானும்
நிறைய ஐடியாஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும் சொல்லி அவங்களோட வெற்றிக்கு அடுத்தவங்களோட சக்சஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதே நேரம் ஒரு ஃபெயிலியர் வந்தால் அந்த இடத்துல நிக்காம இது ஒரு லெசன், இந்த லெசன்ல இருந்து எப்படி நாங்க வெளியே வர்றது, இந்த லெசனை நாங்க எடுத்துக்கொண்டு அந்த ஃபெயிலியர்ல இருந்து எப்படி வர்றது, ஃபெயிலியர் ஏற்பட்டதுக்கான காரணங்கள் எல்லாமே தேடுவாங்க. தேடி உடைஞ்சு போகாம தேடி சக்சஸை நோக்கி போறதுக்கு வந்து அவங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். அதே நேரம் அவங்களோட வாய்ப்புகள், வளர்ச்சிகள் அதுகளை பத்தி வந்து அதுகளை வந்து இன்னும் வளர்த்து கொள்றதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்குது, ஆஹ் காரணங்கள். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயங்களை செல்லும் போது நேரம் இல்ல, மற்றது ஆஹ் பிள்ளைகளோட விஷயத்த வச்சு அந்த எனக்கு உதாரணமா இப்ப நாங்க இந்த பிசினஸ் மீட்டிங்ல இருக்கிறனால நான் அந்த இதுல சொல்றேன். நிறைய பேர் வந்து என்கிட்டயுமே சொல்லிக்கிறாங்க, நாங்க நிறைய பேரை பாக்குறோம், எனக்கு பிள்ளைகளோட வேலைக்கு இது டைம் இல்லை அப்படின்னு சொல்றது விட்டுட்டு பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவங்க வந்து ஆஹ் அவங்களோட growth, அவங்க என்ன அவங்களோட ஏஜையோ அல்லது அவங்களோட சுச்சுவேஷனையோ பார்க்காம ஆஹ் என்ன செஞ்சு நாங்க முன்னேறலாம், இல்ல இல்லைன்னு சொன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நாங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சு கொள்றதுக்கோ அல்லது ஆஹ் அப்படின்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து அவங்க தேடக்கூடிய மைண்ட் செட் உள்ளவங்களா இருப்பாங்க. அதே நேரம் கிரெட்டிடியூட், எல்லா விஷயத்துக்குமே நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆஹ் எல்லா விஷயத்துக்கும் இறைவன் தந்த எல்லா விடயத்துக்குமே நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. அதுல குறைகள் இருந்தாலும் சரி, நிறைகள் இருந்தாலும் சரி. இப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் கிடைத்த எல்லா விஷயமும், கல்வி, தோல்வி, பயம், பிரச்சனைகள், மற்றது சந்தித்த மனிதர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே கிரெட்டிடியூடோட நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த தன்மை வந்து கட்டாயம் வெற்றியை கொண்டு சேர்க்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க வந்து ஒரு லீடரா வரும்போது உண்மையிலே அந்த டீமுக்கோ அல்லது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ கட்டாயம் அது ஒரு வரப்பிரசாதமா தானே இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பிசினஸோ அல்லது எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு தலைவரோட இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த தலைவருக்குமே பிரச்சனைகள் வரும். அதே நேரம் அந்த அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அந்த நேரம் பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க மட்டும்தான் இல்ல இதுக்கான தீர்வு இப்படித்தான், இதுக்கான வழி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை, கான்பிடன்ஸ் வந்து கொடுக்குற மைண்ட் செட் உள்ளவங்களா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க இருப்பாங்க. இப்ப நாங்க நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த மைண்ட் செட் எங்கள்கிட்ட இருந்தால் கட்டாயம் நாங்க இன்னையிலிருந்தே அந்த எங்களோட மைண்ட் செட்டை வந்து கட்டாயம் ஒழுங்கா வச்சு கொள்ளணும். எல்லா விஷயத்துலயுமே பிரச்சனையை மட்டும்தான் பாக்குறது. உதாரணத்துக்கு இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப ஒரு பார்சல் ஒன்று வர லேட், இப்ப எபெக்ஸோரால ஆர்டர் போட்டு பார்சல் வர லேட் ஆகினா அது வந்து அப்செட் ஆகிடுச்சு, என்ன இப்படி டிலே ஆகுது அப்படி இப்படின்ட்டு. அதை விட்டுட்டு எப்பயுமே டிலே ஆகுறது இல்லை தானே, இதுக்கு என்ன சரி ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸையோ அல்லது எங்களோட டீமையோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அவங்களுக்கு பொறுமையா கத்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்தாலும் அந்த பிரச்சனைய வந்து பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய மைண்ட் செட் எங்கள்கிட்ட இருக்கும் என்றால் கட்டாயம் அது ஒரு பிழையான மனப்பாங்க கொண்டுள்ளவங்களா நாங்க இருக்கிறோம்னு அர்த்தம். அதே நேரம் என்னால முடியாது, எனக்கு இதை செய்ய தெரியாது, இல்லாட்டி எனக்கு செய்ய வராது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட். இப்ப எபெக்ஸோரால ஜாயின் ஆகின எல்லாருக்குமே இப்படி ஒரு பிரசன்டேஷன் தந்து ஜூம் செய்ய ஏழுமான்னு கேட்டா எல்லாருக்குமே ஏழாம தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்குமே நானுமே செய்ய நிறையவே பயப்பட்டேன். ஏழாம் இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. நாங்க நிறைய ஜூம் செஷன் ஜாயின் பண்ற நேரம், மற்றது ஒரு விஷயத்தை எடுத்து செய்யற நேரம் கட்டாயம் அது எங்களுக்கு முடியுமா இருக்குது. அப்ப என்னால முடியாதுன்னு சொல்றவங்க வந்து
எல்லா விஷயத்திலுமே அதே காரணமைத்தான் சொல்லிட்டு போறாங்க. அதால் இப்படி முடியாது இயலாதுன்னு சொல்ற மைண்ட் செட் வந்து உண்மையிலே அது ஒரு பிழையான மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட். அடுத்தவங்க success பார்த்தா ஆஹ் எங்களுக்கு ஜெலஸ் ஒன்று வருது. ஆஹ் நாங்களும் தான் ட்ரை பண்றோம், எங்களுக்கு ஒரு சக்சஸ் ஒன்று இல்ல, எவ்வளவு ட்ரை பண்றோம் வருது இல்ல, பட் அவங்க எல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சக்சஸ் வருது, அவங்க எப்படிதான் ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் மைண்ட் செட் வருதுன்னு சொன்னா கட்டாயம் கீழே அவங்காட்டி இல்ல, எங்களோட மனசுல தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டா எங்களோட மைண்ட் செட் தான். அடுத்தவங்களை பார்த்து சந்தோஷம் வரல, ஜெலஸ் வருதுன்னு சொன்னா எங்களுக்கு மைண்ட் செட்டை நாங்க கட்டாயம் மாத்தி கொள்ளணும். அது எங்களோட குரோத்துக்குமே வந்து ஒரு தடைக்கல்லா தான் அமையும். அடுத்தது வந்து சின்னொரு பிரச்சனையோ அல்லது சின்னொரு தோல்வியோ சின்னொரு மனக்கசப்பு வந்தாலும் எடுத்த விஷயத்த வந்து என்ன செய்யறது, கிவ் அப் பண்றது, அதுல இருந்து விட்டுட்டு போறது. எல்லாருமே இப்ப பிசினஸ் இதுல போறதுனால சொல்றேன். இந்த எபெக்ஸோரா பிசினஸ் வந்து நாங்க ஒரு நாள்ல சக்சஸ் ஆகிற பிசினஸ் ஆனு கேட்டா இல்ல. ஒரே நாள்ல தான் இங்க இந்த இன்கம் எடுத்த லீடர்ஸ் வந்து இன்கம் எடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல. இது ஒரு ஒரு நைட்லயே ஒரு வந்த சக்சஸ் இல்ல. அவங்களுமே நிறைய ஃபெயிலியர்ஸ், மற்றது கஷ்டங்கள், நிறைய எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணித்தான் எல்லாருக்குமே சக்சஸ் வந்து பாக்குறது. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஃபெயிலியரா வரக்குள்ள டீம் ஒன்று டெவலப் பண்ணி கொள்ளையிலாம போறது, ஓடஸ் வர ஒரு டைம்ல ஓடஸ் வராம இருக்கிறது, மற்றது என்னது பார்சல் டிலே ஆகுறது, அல்லது டீம்ல வந்து ஜாயின் ஆகினவங்க இடையில போறது, இது எல்லாமே எப்படி எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆனா இதெல்லாம் தாண்டி வரும்போதுதான் கண்டிப்பா எங்களுக்கு நல்ல ஒரு டீம் டெவலப் பண்றதுக்கு வந்து ஏழுமா இருக்குது. அப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து ஆஹ் எடுத்த விஷயத்த நாங்க விட்றோம்டா எங்களோட மைண்ட் செட் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் அதானே இருக்கும். அடுத்தது வந்து கம்ப்ளைண்டும் எக்ஸ்கியூஸும் அதிகமாக காணப்படுறது. என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் செஞ்சு கொள்ளலாம், ஏண்டா டைம் இல்ல சிஸ்டர், மற்றது என்னது வீட்டுல பிள்ளைகள வேலை, இல்லாட்டி அங்க பயணம் போகணும், இங்க போகணும் அப்படின்னு நாங்க காரணங்கள் சொல்றோம்னு சொன்னா அடுத்தது கம்ப்ளைண்ட் பண்றது. அது கஷ்டமா இருக்குது, இந்த வேலை கஷ்டமா இருக்குது, ஜூம் செய்யறது கஷ்டமா இருக்குது, அப்டேட் போடுறது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட்டும் எக்ஸ்கியூஸும் நிறைய சொல்றவங்களா இருந்தால் கட்டாயம் எங்களுக்கு என்னதை அடைய நினைக்கிறோமோ அதை அடைஞ்சு கொள்றதுக்கு கட்டாயம் எங்களுக்கு இயலாம தான் போகும். ஆகவே இது வந்து ஒரு நெகட்டிவான மைண்ட் செட். இது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இது வந்து எங்களை கண்டிப்பா சக்சஸுக்கு கொண்டு போயிட்டு நிக்க வைக்காது. எபெக்ஸ் ஒரு சக்சஸ் ஸ்டேஜ்ல வந்து எங்களுக்கு ஒரு அவார்டோ எங்களுக்கு ஒரு சக்சஸையோ இது தராது. அதால இந்த கம்ப்ளைண்டும் எக்ஸ்கியூஸும் உண்மையிலே நான் சொல்ல போனா இந்த பிசினஸ் செய்யறவங்களுக்கு இருக்கவே கூடாது. அடுத்தது அந்த என்ன ஒரு விஷயம் வந்தாலும் டைம் கொடுத்து செய்யணும், நல்லா செய்யணும். இல்லைன்னு சொன்னா கிடைச்ச டைம் சரி நல்லா யூஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சக்சஸ் பார்க்க இயலும். கிரெட்டிடியூட் இல்ல. இது வந்து இப்ப எப்படின்னு சொன்ன இப்ப எங்களோட லீடர்ஸ் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், லீடர்ஸோ அல்லது டீம் மெம்பர்ஸோ இப்ப ரெண்டு பேருக்குள்ள வந்து கிரெட்டிடியூட் இல்லாம இருக்கிறதுன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சிருப்பாங்க நிறைய பேர். இது பொதுவா லைஃபுக்குமே இது பொருந்தும். ஆனா ஏதோ ஒரு சில மிஸ்டேக் நடந்தாலோ அல்லது ஒரு பிழை நடந்தாலோ அதைத்தான் பெரிய ஒரு விஷயமா வந்து நாங்க கொண்டு போறோம். எல்லாருக்குமே மிஸ்டேக் நடக்கும் அப்படித்தானே. அப்ப அத வந்து நாங்க ஒரு நன்றி இல்லாத குணமாத்தான் அதை பார்க்கணும். அதால வந்து ஒரு டீமுக்குள்ள கட்டாயம் லீடர்ஸ் லீடர்ஸுக்கும் தான் அவங்களோட ரீசெல்லர்ஸுக்கும் தான், ரீசெல்லர்ஸ் டு லீடர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கட்டாயம் என்னது கிரெட்டிடியூட், அந்த நன்றியுள்ள தன்மை ஒன்று கட்டாயம் இருக்கணும். அதே நேரம் இப்ப அடுத்தது வந்து டீமுக்குள்ள டீம்ல இருந்து வந்து எங்களுக்கு நிறைய
பிரச்சனைகள் வரும். நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்களுமே சேர்ந்துண்டு, ஓ அப்படித்தான் பாருங்கள், இது சரி வருது இல்ல, நானும் எவ்வளவு செய்யறேன்தான், ஆனா ஓகே அது இல்ல அப்படின்ட்டு நாங்க வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அவருக்கு அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்பிக்கையோ அல்லது மோட்டிவேட்டியோ கொடுக்காம நாங்களும் சேர்ந்து அந்த நெகட்டிவான தன்மையிலே போறோம்னு சொன்னா கட்டாயம் எங்கள்கிட்ட நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருக்குது. இவ்வாறான நெகட்டிவ் மைண்ட் செட், இவ்வாறான மனப்பாங்க இருக்கிற நேரம் ஆஹ் எங்களுக்கு வந்து கட்டாயம் ஆஹ் என்னது ஒரு டீம் ஒன்று டெவலப் பண்ணிட்டு போறதுக்கோ அல்லது ஒரு குழுவை வந்து நாங்க முறையா செஞ்சுட்டு போறதுக்கோ கஷ்டமா தானே இருக்கும். ஏண்டா இதுல வந்து எல்லாரும் லீடரையும் தாண்டி போயிடுவாங்க. லீடர் என்று சொல்றது வந்து கட்டாயம் ஆஹ் அந்த குழுவை வந்து வழி நடத்தி அவங்கள முன்னேற்றி செல்ல வேண்டியவராத்தான் இருக்கணும். அப்ப அவருக்கு இருக்க வேண்டிய மைண்ட் செட் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். மற்றும்படி அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் போது கட்டாயம் ஆஹ் என்ன நாங்க ஏண்டா என்று சொன்னா இது வந்து சின்ன ஒரு பயணம் இல்ல, நீண்ட தூரம் நாங்க பயணிக்க போறோம். அப்ப அந்த நேரம் இப்படியான மைண்ட் செட் இருக்கும்போது கட்டாயம் எங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ பார்க்க முடியாது. இது ஒரு வரியில சொல்லணும்னு சொன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து எங்களை கட்டாயம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போகும். நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து ஆஹ் போராடி போராடி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு டென்ஷன் ஆகி கட்டாயம் ஒரு நாள் எங்களை பிளாக் பண்ணிடும். இதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு நாங்க பாக்குற செஷன் வந்து ஹவு டு ஒர்க் தானே. அப்ப எப்படி நாங்க இந்த ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு போறது, அப்ப அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதுல முக்கியமானது தான் திட்டமிடல். இந்த திட்டமிடல் வந்து ஏன் முக்கியம், ஏன் நாங்க ஒரு வேலை செய்யும் போது திட்டமிடணும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு நாங்க ஏன் முக்கியம்னு சொல்லி விஷயங்களை பார்ப்போம். கட்டாயம் ஒரு ஒரு விடயத்தை வந்து நாங்க செய்யறது வந்து சக்சஸ் ஆகுதோ இல்லையோ கட்டாயம் அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் இருந்தா மட்டும்தான் அந்த கோலை வந்து நாங்க அடைய முடியும். ஆஹ் அதாவது ஒரு பயணம் போறோம்னு சொன்ன ட்ரிப்போம்னு சொல்லி சும்மா போற போக்குல நாங்க போறது இல்லையே. அங்க எங்களுக்கு ஒரு டிரெக்ஷன் ஒன்று வேணும், மற்றது ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று வேணும், அப்படித்தானே. அப்ப ஆஹ் கட்டாயம் எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கணும். பிளான் இல்லாம நாங்க என்ன செஞ்சாலுமே எங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகிடும். அதே நேரம் டைம் வேஸ்ட் ஆகும், பிளான் இருக்கும் போது டைம் சேவ் ஆகும். நாங்க ஒரு பிளான் ஒன்று போடும் போதுதான் எனக்கு இந்த வேலைகளை வந்து செய்யணும், இதுதான் முக்கியமான வேலை, இல்லைன்னு சொன்னா இதுக்குத்தான் நான் முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நாங்க வந்து பிளான் பண்ற நேரம் எங்களுக்கு தேவையில்லாத வேலைகளை வந்து எங்களுக்கு கட் பண்ணி எங்களோட முன்னேற்றத்துக்கு தேவையான வேலைகளை வந்து நாங்க செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே நேரம் ஒரு பிளான் இல்லாம போகும்போது எங்களுக்கு வந்து அந்த நிறைய வேலைகள் வரும். எங்களோட மைண்ட் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் நிறைய நினைவுபடுத்திட்டே இருக்கும். அந்த நேரம் என்ன ஆகும் சொன்னா எல்லா வேலையுமே எங்களுக்கு ஒரே நேரத்துல செஞ்சு கொள்றதுக்கு இயலாதானே. அப்ப என்ன செய்யுங்க, டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகும் போது எங்களோட வேலைகள் வந்து தடைபடும். அதால ஒரு பிளான் இருக்கும் போது எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அதே நேரம் கன்சிஸ்டன்சி டெவலப் ஆகும்னு சொன்னா நாங்க ஒரு வேலையை செய்யும் போது அதை டெய்லி அந்த டு டூ லிஸ்ட் போடுறது அறிக்கையிலும் வீக்லி பிளான் அதை வந்து ஃபாலோ பண்ற நேரம் எங்களுக்கு வந்து எங்களோட லாங் டேர்ம் சக்சஸுக்கு இப்ப வீக்லி பிளான், பாயிண்ட்ஸ் சார்ட், மற்றது டு டூ லிஸ்ட் இதெல்லாம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் கட்டாயம் ஒரு சக்சஸ நிலையானதா பார்க்கலும். இதுக்கு போத எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணின எல்லா லீடர்ஸுமே, எபெக்ஸோரால வந்து சக்சஸ் ஆகிற எல்லா லீடர்ஸுமே கட்டாயம் இந்த 3 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணி வர்றதாலதான் அவங்களுக்கு வந்து என்னது ஒரு சக்சஸ வந்து அவங்க அடைஞ்சு கொண்டதாக நிறைய ஜூம் செஷன்ல நாங்க பாக்குறோம். அதால அந்த வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட், மற்றது எங்களோட சேல்ஸ் சார்ட், அதாவது பாயிண்ட்ஸ் சார்ட் இதெல்லாமே கட்டாயம். அதே நேரம் மிஸ்டேக்ஸை வந்து நாங்க அவாய்ட் பண்ணி கொள்ளலும்.
ஏன்னு சொன்னா இந்த பெக்ஸோரா பிசினஸ்ல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த பக்கம் சேல்ஸ் குறைவா இருக்குது, இந்த பக்கம் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுது, யாரு டவுனா போறாங்க, அது ஃபாலோ அப் செய்ய வேண்டியது அப்படின்ட்டு எல்லாம் எங்களுக்கு நிறைய இருக்கும் தானே. அப்ப நாங்க அதெல்லாம் ஒரு பிளான் பண்ற நேரம் எங்களுக்கு என்ன செய்யணும், மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆகிடும். அதே நேரம் பிளான் பண்ணி பண்ணி ஒர்க் பண்ணும் போது ஆஹ் உடனே இல்லைன்னு சொன்னாலும் காலம் போக 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 அவங்களோட வந்து ஆஹ் என்னது அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அதிகரிக்கும். அவங்களோட சக்சஸ், அவங்க எதை நோக்கி அவங்க போறாங்களோ, எதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்றாங்களோ, அந்த வேலையோட ஆஹ் வேலையோட பயனை வந்து அவங்க கூடிய சீக்கிரமே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ஆஹ் சின்ன சின்ன நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த வீக்லி பிளான் அறிக்கையிலும் டுடு லிஸ்ட் அறிக்கையிலும் இந்த விஷயத்துல வார ஆஹ் இந்த விஷயங்களை நாங்க தொடர்ச்சியா செய்யும் போதுதான் அது எங்கட வந்து பெரிய நாங்க ஒரு கோல் ஒன்று அச்சீவ் பண்ண நினைச்சு வச்சிருப்போம் தானே. உதாரணத்துக்கு எபெக்ஸோரெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு வீக்குக்கு 50,000 அல்லது மந்த்லி 1 லேக்கோ 2 லேக்ஸோ நான் ஏர்ன் பண்ணணும். மற்றது இந்த டீமை டெவலப் பண்ணணும், இந்த பேர் வந்து சேல்ஸ் சார்ட்ல வரணும். அப்படின்னு எல்லாம் நாங்க நினைச்சு வச்சு கோல்ஸ் வந்து அதுக்கு அடித்தளம் என்னன்னு சொன்னா இந்த பிளான் தான். இந்த பிளான் இல்லாம கட்டாயம் அந்த பெரிய பெரிய கோல்ஸை வந்து நாங்க அச்சீவ் பண்ண இயலாம போயிட்டுடும். அதே மாதிரி எங்களோட டீம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா நாங்க வந்து எங்களோட டார்கெட் என்னன்னு நாங்க கிளியர் பிளான்ல வந்து போட்டுருப்போம். அதே மாதிரி எல்லாமுமே எனக்கு இந்த வீக் வந்து இவ்வளவு சேல்ஸ் போகணும், அது போகணும்னு நாங்க நினைச்சிருந்தா அந்த டுடு லிஸ்ட்ல வந்து அதுக்கான வேலைகளை வந்து நாங்க செய்வோம். இன்னைக்கு இந்த இந்த டீமுக்கு கான்ஃபரன்ஸ் செய்யணும், மற்றது இந்த டீமை வந்து டெவலப் பண்ணணும், அதனால வந்து என்ன செய்யணும்னு கேட்டா டீம் எல்லாம் டெவலப் ஆகும். அப்படி நாங்க நிறைய வேலைகளை வந்து செய்யற நேரம் எங்கட மற்ற தேவையில்லாத வேலைகள் அவாய்ட் பண்ணிப்பட்டு அது வந்து அந்த வேலைகள் வந்து தவிர்க்கப்பட்டு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வேலைகளை வந்து செய்யறதுக்கு ஆஹ் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறனால எங்களோட டீம்ட பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிச்சு எங்களோட டீமுமே நல்ல growth ஆகிட்டு போகும். அதால பிளான் வந்து எவ்வளவு முக்கியம்னு நாங்க இப்ப பார்த்திப்போம். அதே நேரம் இப்ப பார்க்க போறது எபெக்ஸோரோல ஜாயின் பண்ண பிறகு ஒரு சில விஷயங்களை வந்து நாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணணும். 250 முடிச்சவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்ல. ஆஹ் முடிச்சவங்க உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்ல, அதை வந்து நாங்க தொடர்ச்சியா செய்யக்கூடியவங்களும் இருக்கணும். அந்த நேரம் தான் ஆஹ் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் அல்லது நாங்க என்னென்ன சக்சஸ காண நினைச்சுக்கிறோமோ அதை வந்து கண்டுகொள்ள இயலும். அதை விட்டுட்டு ஆஹ் இப்ப பாயிண்ட் ஸ்டார்ட் போட சொன்னா எனக்கு டீம் இல்ல, வீக்லி பிளான் போட சொன்னா அது தேவையில்லை, டுடு லிஸ்ட் போட தேவையில்லை, டுடு லிஸ்ட் படி நடக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லி எங்களோட பர்சனல் காரணங்கள் வந்து இதுக்குள்ள போடுற நேரம் கட்டாயம் சக்சஸ் பாக்குறது கஷ்டமா இருக்கும். 1 minute. ஓகே. உம் அப்ப நாங்க அந்த காரணம் சொல்ல நேரம் கட்டாயம் எங்களுக்கு ஆஹ் ஒரு 2 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு வீக்லி பிளானோ அல்லது பாயிண்ட் ஷார்ட்டோ டுடு லிஸ்டோ போட இயலான்னு சொன்னா இந்த சாரி, இப்ப நான் சொல்லிட்டு விஷயம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஒரு வீக்லி பிளான் அல்லது பாயிண்ட் ஷார்ட் என்னது டு டூ லிஸ்ட் போட இயலான்னு சொன்னா இந்த பிசினஸ்ல வந்து
3 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர் டைம் ஒதுக்கி இன்கம் எடுக்கிறது வந்து எப்படியுமே சாத்தியம் இல்லை. அதுக்கு எப்படி நாங்க டைம் கொடுப்போம் தான் நாங்க அதை கேள்விக்குறி. கட்டாயம் இந்த வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட், பாயிண்ட் ஷார்ட் இது எல்லாமே எங்களோட சக்சஸுக்கு வந்து நாங்க போடுற அடித்தளம். நல்ல ஒரு இன்கம் எடுக்கிறவங்களா கூட எங்களுக்கு இதுல மாறிலும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் எபெக்ஸ் அவரால எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணின நிறைய பேர் வந்து சொன்னது என்னன்னு சொன்னா, ஜூம் செஷன்ல ஜாயின் ஆகுறது, மத்த இந்த 3 விஷயங்களையுமே அவங்க கண்டினியூவஸா செஞ்சுட்டு வாரது. அப்ப எங்களுக்கு எல்லாமே இதுல வந்து பார்த்து கொள்ளேன்றனால அதாவது எங்களோட வீக்கான சைடு எது, எங்களுக்கு நாங்க வீக்கா எங்க டீம் ஒன் டெவலப் ஆகாம வீக்கா போறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற வந்து அவங்க அனலைஸ் பண்ற நேரம் தான் அவங்க வந்து சக்சஸுக்கு போனாங்க. அதை வந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்னு எங்களுக்கு சொல்ற நேரம் தான் கட்டாயம் நாங்களுமே ஒவ்வொருத்தருமே இன்கம் எடுக்கணும், சக்சஸ் ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து சக்சஸ்க்கு போகலும். அடுத்தது வந்து இது வந்து உடனே செய்யணும். உடனே செய்யறது மட்டுமல்ல, கண்டினியூஸா வந்து தொடர்ச்சியா நாங்க வந்து இந்த வேலைகளை வந்து செஞ்சுட்டு போகணும். அது மட்டுமல்லாம இதை செய்யற நேரம் எங்களுக்கு லாஸ்ட் என்ன கிடைக்கும்னு சொன்னா சக்சஸ் தான் கிடைக்கும். வீக்லி பிளான் போடுற நேரம் எங்களுக்கு என்ன கிடைக்கிற நன்மைகளை நாங்க பார்ப்போம்னு சொன்னா, எனக்கு அந்த முழு வாரத்தையுமே கிளியரா ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளையிலும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கப்படாது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எந்த டீமுக்கு கான்ஃபரன்ஸ் செய்யணும், எந்த டீம்ல சேல்ஸ் வந்து குறைவா இருக்குது, அதை எல்லாமே பார்த்து கொள்ளையிலும். மற்றது டெய்லி டாஸ்க், நான் சொன்ன மாதிரி மீட்டிங்ஸ், ஜூம் செஷன் எதுக்கு எந்தெந்த டீமுக்கு செய்யணும் அதெல்லாமே பார்த்து கொள்ளையிலும். வீக்லி பிளான்ல வந்து நாங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே முக்கியமான விஷயங்களை வந்து நாங்க எட் பண்ணி கொள்ளணும். வீக்லி பிளான் போடுறது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டாஸ்கான்னு கேட்டா இல்லாத ஒரு 5 நிமிஷத்துலயே போட்டு முடிக்கலும். எங்கட ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிக்கணும். எங்க வீக்லி பிளான்ல வந்து நான் வந்து இப்ப என் டீம்ல என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். எந்தெந்த வீக் வந்து சரியா போகுது இல்லாட்டி சரியா எந்தெந்த டீமுக்கு இன்னும் ப்ரொடக்ட் நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இது சண்டேயே பிளான் பண்ணி கொள்ளணும். சண்டே பிளான் பண்ணி அடுத்த வீக்குக்கான நெக்ஸ்ட் வீக்குக்கான எல்லா விஷயத்தையுமே இதுல மெயினா எட் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நாங்க எட் பண்ணி கொள்ளணும். எட் பண்ணிட்டு இப்ப வச்சுக்கோமே மண்டே வந்து நாங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த 3 ATM வந்து நான் டெவலப் பண்ணணும்னு போட்டோம்னு சொன்னா அந்த 3 டீம்ல வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நான் செய்யணும், அந்த நாளுக்கான என்னென்ன விஷயங்களை வந்து நான் செய்யணும்னு வந்து நாங்க நோட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டு டூ லிஸ்ட். வீக்லி பிளான்ல போட்ட மண்டே போட்ட விஷயங்களை வந்து நாங்க விரிவா இப்ப 3A டெவலப் பண்ணணும்னு சொன்னா 3Aல வந்து இப்பங்க தனி லீடர்ஸ் அவங்களோட டீமுக்கு கான்ஃபரன்ஸ் செய்யணும், ப்ரொடக்ட் நாலேஜை கொடுக்கணும், ரிக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணணும். எது எது தேவையோ அது அந்த விஷயங்களை வந்து டு டூ லிஸ்ட்ல வந்து நாங்க போடுறது தான் வீக்லி பிளான விளக்கமா போடுறது தான் டு டூ லிஸ்ட். உதாரணத்துக்கு இப்ப டு டூ லிஸ்ட்டை வந்து நாங்க 3 நேரமா பிரிச்சு கொள்ளையிலும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். சில பேர் வந்து மார்னிங் ஃப்ரீயா இருப்பாங்க, சில பேர் வந்து ஆஃப்டர்நூன் பகலைக்கு ஃப்ரீயா இருப்பாங்க, ஈவினிங் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட டு டூ லிஸ்ட்டை வந்து போட்டு அதன்படி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம வந்து டு டூ லிஸ்ட்ல வந்து இப்ப
நாங்க இன்னைக்கு நாங்க இந்த வேலையை செய்யணும்னு நாங்க மார்க் பண்ணிருப்போம் தானே, எழுதிருப்போம். அதை வந்து நாங்க டிக் பண்ணணும், எஸ் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. அதை வந்து மிஸ் ஆகினா அடுத்த நாள் வந்து எங்களுக்கு கட்டாயம் அதை செஞ்சு கொள்ளையிலும். இப்படியே நாங்க செய்யற நேரம் எங்களுக்கு விளங்கும். நாங்க வந்து ஃபுல்லா சரியா செஞ்சுக்கிறோம் ஒரு மன திருப்தி வரும். தொடர்ந்து இதை செய்யும் போது என்ன செய்யணும்னு கேட்டா, ஆஹ் உண்மையிலேயே நாங்க செய்யறோம் தானே. ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக அந்த விஷயத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம். அதை செய்யும் போது கட்டாயம் அந்த சக்சஸ் வந்து எங்களை உடனே இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு கட்டாயம் அந்த growth ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த கொண்டு வந்து சேர்க்கிற நேரம் நாங்க இப்படி செய்யற விஷயங்கள் வந்து கட்டாயம் எங்களை இன்னும் இன்னும் மோட்டிவேஷன் பண்ற நேரம் எங்களோட வேலைகளுமே இன்னும் இன்னுமே இலகுவாக முடியும். டிப்ஸ் பார்த்தா அதுல நிறைய டாஸ்க வந்து நாங்க போடப்படாது. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு நிறைய போடப்படாது. ஆஹ் எங்களுக்கு 6 நாளும் இருக்கிறது தானே. எபெக்ஸ் ஒரு கிழமையில 7 நாள் இருந்தாலும் நாங்க மண்டே டு என்னது சாட்டர்டே வரைக்கும் தான் ஒர்க் பண்றோம். அதால அந்த 7 நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் எங்களுக்கு ஆஹ் ஏழுமான மாதிரி நாங்க செய்ய பழகி கொள்ளணும். உண்மையிலே டிக் பண்ணும் போது இப்போ ஒரு வேலையை நாங்க செஞ்சு முடிச்சிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டோம் பேலன்ஸ் வைக்கிறதை விட செஞ்சுட்டோம் டிக் பண்ற நேரம் அந்த ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங் வந்து இருக்கும். அதே மாதிரி டெய்லி டெய்லி நைட்டுக்கு இல்லாட்டி ஏர்லி மார்னிங்க்கு வந்து நாங்க என்னது பிளானை வந்து பண்ணி வச்சோம் சொன்னா டு லிஸ்ட்ல வந்து சேர்க்க வேண்டிய விஷயங்களை நேரத்தோடய நாங்க வந்து செஞ்சோம் சொன்னா லேசரிக்கு வீணா பகல்லையோ அல்லது லேட்டா செய்யும் இப்படி போது வைக்க சொல்லுவோம் உங்களோட கம்பெனி. ஆல்ரெடி நிறைய வேலைகள் எங்க தலையில போயிட்டு நேரம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். அடுத்தது வந்து பாயிண்ட் சார்ட். பாயிண்ட் சார்ட் வந்து கட்டாயம் எல்லாருமே செய்யணும். ஆஹ் இதுல நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல பாயிண்ட் சார்ட் செய்யறதுனால கிடைக்கிற நன்மைகளை வந்து உண்மையிலே டீம்ட பெர்ஃபார்மன்ஸை வந்து ட்ராக் செய்ய உதவும். அப்படின்னு சொன்னா எந்தெந்த சைட் வீக் ஆயிக்குது, எந்தெந்த சைடுக்கு நாங்க வந்து மோட்டிவேஷன் தேவை, எந்தெந்த சைடுக்கு சப்போர்ட் தேவை, எந்தெந்த சைடுக்கு கைட் தேவைன்றத பார்த்து எங்களுக்கு வந்து டீமை டெவலப் பண்ணிலும். ஓ டெய்லி வீக்லி டார்கெட்ஸ் வந்து நாங்க வந்து ஆர்வி வந்து நாங்க போட்டு வச்சிருப்போம் தானே. அப்ப அதுகள் வந்து அதை வந்து எங்களுக்கு எந்தெந்த சைட்ல வந்து குறைவா வருது கூடுதலா இருக்குது அதுல வந்து பார்த்துக்கொள்ளும். நான் சொன்ன மாதிரி எந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்குது வீக்கா இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கலும். மற்றது டீமை வந்து டெவலப் பண்றதுக்கு growth பண்றதுக்கு பாயிண்ட் ஷாட் வந்து உண்மையிலேயே உதவும். பாயிண்ட் ஷாட் வந்து நாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தா ஆஹ் அது ஒரு பெரிய இஷ்யூ வந்து பெரிய ஒரு வேலையான்னு கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க எப்படி 4 பகுதிகளா பிரிச்சு கொள்ளணும். பிரிச்சு ஃபர்ஸ்ட்ல டீம், டார்கெட்ஸ், ஆக்சுவல், டிஸ்கிரிப்ஷன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 3A 4A 5B 6B. டார்கெட்ஸ்னு பார்த்தா இப்ப 250 முடிச்சவங்க முடிக்காதவங்க கட்டாயம் அதுல முடிச்சவங்க வந்து முடிச்சிட்டு புதுசா முடிச்சவங்க வந்து 250 தான் போடணும். போட்டு அடுத்தவங்க வந்து எங்க டீம்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஆர்வி வரணும் சேல்ஸ் வரணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி போட்டுக்கலையும் டார்கெட்ஸ்ல வந்து நாங்க போடணும். போட்டுட்டு ஆக்சுவல் ஆக்சுவல் என்னன்னு சொன்னா அந்த வீக்ல வந்து எங்களுக்கு என்னென்ன எவ்வளோ நாங்க சேல்ஸ் நடந்திருக்குது அந்த அப்படின்னு சொல்ற விஷயங்களை வந்து நாங்க போடலும். போடுற நேரம் எங்களுக்கு விளங்கும் எது இதுல வந்து growth இருக்குது, எது இதுல எந்தெந்த டீம்ல வந்து growth இல்ல அப்படின்னு சொல்ற விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளலும். எந்த டீமுக்கு ஸ்பெஷல் கைட் தேவை, எந்த டீமுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்கணும், எந்த டீம் வந்து டல்லா போகுது, ஏன் அவங்க டல்லா இருக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னு வந்து ஆஹ் எங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளலும். இது வந்து மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நாங்க போட்டால் ஓகே. அதே நேரம் ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட் ஷாட் செய்யறவங்க வந்து
ஆஹ் 250 தானே நாங்க டார்கெட் போடணும். அது டார்கெட் போட்டா அந்த 250மே கட்டாயம் வருமான்னு கேட்டா அது யாருக்குமே இப்படி வர்றதில்ல. ஆஹ் எங்களோட முயற்சியில தான் வந்து அது தங்கி இருக்குது. ஒரு டார்கெட்டுமே இல்லாம ஒர்க் பண்றதுக்கு, ஒரு டார்கெட்டோட ஒர்க் பண்ற நேரம், அதை தொடர்ந்து செய்யற நேரம் எங்களுக்கே மோட்டிவேட் ஆகும். இந்த டார்கெட்டை எப்படி சரி முடிக்கணும், இந்த டார்கெட் ஏன் முடியாம இருக்குது, இந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு என்ன செய்யலும் அப்படின்ற விஷயங்கள்ல நாங்க தேட ஆரம்பிப்போம். தேட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் டீம்லயோ லீடர்ஸ்டையோ நாங்க அல்லது நாங்க தேடியோ எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். உதாரணத்துக்கு இப்ப 3Aல எங்களுக்கு எங்களோட டார்கெட்டுக்கான ஆக்சுவல்ல எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கு ஆர்வி வருதில்லைன்னு சொன்னா அந்த டீமை நாங்க டெவலப் பண்றதுக்கு அதுக்கு பின்னால போறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். கான்ஃபரன்ஸ் காலை நாங்க பிளான் பண்ணுவோம், புதிய ரிக்ரூட்மெண்ட்டை ட்ரை பண்ணுவோம், மற்றது நியூவா ஜாயின் பண்ணிக்கிற பிரச்சனைகளை நாங்க கேட்போம், கதைப்போம். அதே நேரம் ஸ்லோவா 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 அந்த டீம்ல வேலை நடக்கும். ஒவ்வொரு வீக்குமே கட்டாயம் அந்த டீம்ல டெவலப்ப நாங்க பார்க்கலும். இதனாலதான் பாயிண்ட் ஷாட் சொல்றது முக்கியம். ஒரு டார்கெட்டுமே இல்லாம ஒரு பிளானுமே இல்லாம ஒர்க் பண்ற நேரம் கட்டாயம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்காது. ஆனா ஒர்க் பண்றோம் ஒன்றுமே சக்சஸ் இல்லைன்னு எங்களோட மைண்ட் செட்டுக்கு தோன்ற காரணமுமே இதுதான். ஒரு விஷயம் அதே நேரம் ஒரே தடவையில நடக்காது. கட்டாயம் யாருக்குமே ஒரே இரவுல ஆஹ் யாருமே ஒரே இரவுல 50,000 அல்லது குறைஞ்சது 10,000 சரி இன்கம் எடுத்தவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. இப்படி அவங்களோட ஒர்க்க பிளான் பண்ணி பாயிண்ட் ஷாட் போட்டு டு டூ லிஸ்ட் செஞ்சு இப்படியா ஒழுங்கான முறையில திட்டமிட்டு நடந்தவங்க தான் சக்சஸ பாக்குறாங்க. பர்சனலா எனக்குமே அப்படித்தான். பாயிண்ட் ஷாட் போட்ட நேரம் தான் விளங்குது என்னென்ன சைட்ல கவனம் செலுத்தணும். அப்படி உள்ளுக்கு அந்த டீம்ல போற நேரம் என்ன பிரச்சனை ஆயிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வேலையை நான் இலகுவா செஞ்சுட்டு போறதுக்கு கட்டாயம் இந்த பாயிண்ட் ஷாட் எல்லாம் தேவைப்படுது. இத இது என்னன்னு கேட்டா எங்களோட சேல்ஸ் சார்ட் தானே, இதுல வர நியூ ஆர்வின்னு சொல்ற விஷயத்தை தான் நாங்க இந்த ஆக்சுவல்ல மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அந்த நாங்க இப்ப புதுசா ஒருத்தர் 250 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுக்கிறாரு. ஆனா 177 பாயிண்ட் சேல்ஸ் தான் அங்க நடந்திருக்குது, ஆர்வி வந்திருக்குது. அப்ப நெக்ஸ்ட் வீக்குக்கான பிளான அவர் இப்ப சண்டே, நாங்க சாட்டர்டே தானே மார்க் பண்ணுவோம் பாயிண்ட் ஷார்ட்ல. அப்ப சண்டேயோ அல்லது மண்டே ஏர்லி மார்னிங்கோ அவர் நாங்க யோசிக்கலாம் என்னென்ன செய்யணும், இந்த டார்கெட் நான் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அந்த இடத்துல காணப்படுது, அதுக்கான என்னென்ன விஷயங்களை செய்யறோம்னு சொல்லி டு டூ லிஸ்ட்ல போட்டோம்னு சொன்னா கட்டாயம் அதுல சக்சஸ அடுத்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலும். அந்த முயற்சியை கொடுக்க 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 என்னன்னு சொன்னா எங்களோட டார்கெட் என்னது எல்லாருக்குமே நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும், நல்ல ஒரு எபெக்ஸ் ஆகுறால நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஆசை. அப்ப அந்த டார்கெட்டை கட்டாயம் எல்லாருமே அச்சீவ் பண்ணி கொள்ளையிடும். அடுத்தது நாங்க வீக்லி டு டூ லிஸ்ட் தான் பார்த்தோம். இது 6 மந்த்துக்கான பாயிண்ட் ஷாட், வீக்லி பாயிண்ட் ஷாட் தானே இது, அந்த அந்த வீக்குக்கான ஒரு வீக்குக்கான பாயிண்ட் ஷாட். இது என்னன்னு சொல்லி கேட்டா 6 வீக்குக்கான 6 மந்த்ஸுக்கான 6 மாசத்துக்கான பாயிண்ட் ஷாட். உண்மையில இத செய்யறது லேசி. ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படின்னு கேட்டா வீக்கையும் டேட்டையும் போடணும். ஜனவரி 1st வீக்கா அப்படின்னு சொல்லி அண்ட் எந்தெந்த வீக்ல செய்யறோமோ அந்தந்த வீக் டேட்டை போட்டுட்டு எங்களோட 3A டார்கெட் ஆக்சுவல், 4A டார்கெட் ஆக்சுவல், 5B டார்கெட் ஆக்சுவல், 6B டார்கெட் ஆக்சுவல் இது போட்டுட்டு அடுத்தது இன்கம் மைனஸ். அடுத்தது எங்கட இன்கம், எங்கட அந்த வீக்குக்கான இன்கம் போடுறது. போட்டுட்டு 3Aல எங்களோட டார்கெட் என்னதுண்டு அந்த வீக் ஸ்டார்ட்லயே நாங்க போடணும். போட்டுட்டு சாட்டர்டே எவ்வளவு வந்திருக்குது ஆர்வி, நாங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணிக்கிறோம், நியூ ஆர்வில எவ்வளவு காட்டுது அப்படின்னு சொல்லி
அதை போடணும். போட்டு அப்படி 3Aல 4Aல 5Bல 6Bல போடுறது. போட்டுட்டு அடுத்தது இன்கம் மேனஸ வந்து அந்த வீக் இத்தனை பேர் டீம்ல எழுதிப்பாங்க தானே இன்கம், அவங்களாம் மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து எங்கட இன்கம் நாங்க இன்கம் எடுத்திருந்தால் அந்த அமௌண்ட்டை போடலாம், இல்லைன்னு சொன்னா 0 போட்டா ஓகே. இப்படி 6 மந்த்துக்கான பாயிண்ட் சார்ட், அதாவது சேல்ஸ் சார்ட்டை வந்து நாங்கள் அடிச்சு கொள்ற நேரம் எங்களுக்கு வந்து அந்த இயர்ல ஹாஃப்ல வந்து நாங்கள் பார்க்கலுமே இவ்வளவு முன்னேற்றம் கண்டிக்கிறோம். அதோட ஒவ்வொரு புக்குமே எங்கள் நோட் பண்ணி கொள்ளையிலும் எவ்வளோ சக்சஸ் நாங்க பாத்திக்கிறோம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே பாயிண்ட் ஷாட் செய்யற நேரம் பாயிண்ட் ஷாட் செய்யற நேரம் தான் எங்களோட வேலைக்கு வந்து நாங்க கீ ஒன்று கொடுக்குற மாதிரி. பாயிண்ட் ஷாட் செஞ்சுட்டு நாங்க சும்மா இருக்க போறது இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்டா, 3Aல டார்கெட் வந்து ஒருத்தர் வந்து 350 RV அப்படி வச்சிருந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து குறைவாவே வருதுன்னு சொன்னா அப்ப அந்த அந்த டீம்ல என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பிரச்சனை இருக்கும் போது அத வந்து அந்த பிரச்சனையை தேடுவோம் நாங்க. என்னது சேல்ஸ்ல ப்ராப்ளமா, சேல்ஸ் பண்ண போகுது, நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சேல்ஸ் போகுது இல்லைன்னு சொன்னா கட்டாயம் ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கணும். சேல்ஸ் கூட்டிக்கிறதுக்கு வந்து எபெக்ஸாரால ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். மற்றது சில பேர் வந்து எபெக்ஸாரால ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நோய் இல்லாதவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அப்படி இல்ல, எல்லாருக்குமே யூஸ் பண்ணிடலும் தானே. நோய் இல்லாதவங்க அவங்களுக்கு ஒரு தடுப்பா வந்து எங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் சப்ளிமெண்ட்ஸ் எங்களுக்கு எடுக்கலும். அப்படியான ப்ராடக்ட் நாலேஜை கொடுக்குற நேரம் அவங்க வந்து பப்ளிஷ் பண்றது அல்லது ஷேர் பண்றது, ப்ராடக்ட்ஸை பத்தி ஷேர் பண்றது எல்லாமே அவங்கள வந்து ரோட் மாறும். அவங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் வந்து சரியா போகும். அந்த அந்த நேரம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஜாயின் பண்ணவங்க வந்து ஏனோ தானு சில பேர் வந்து ஜாயின் ஆசையோட வருவாங்க, ஆனா அவங்கள வந்து எப்பயுமே லீடர்ஸ் வந்து சொல்லி சொல்லித்தான் நிக்கணும். அப்படியும் சில பேர் வந்து ஒர்க் பண்ற, அப்ப அவங்க எல்லாம் கண்காணிச்சு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற நேரம் அவங்க வந்து முன்னேறி போறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். என்ன இதுல வேண்டா பாயிண்ட் ஷாட் போடுற நேரம். அடுத்தது வந்து கான்ஃபரன்ஸ் கால் வந்து நாங்க என்னென்ன டீமுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களோட எல்லாரும் மேட் பண்ணி அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை கேட்கிற நேரம், ஏன் அவங்களோட சேல்ஸ் குறைவா இருக்குது அப்படின்னு பேசுற நேரம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளையிலுமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற நேரம் கட்டாயம் எங்களுக்குமே ஒரு செட்டிஸா இருக்கும். டீம் வந்து இதனாலதான் டவுன் ஆகிருக்குது, இதைத்தான் செய்யணும் அப்படின்ட்டு. இதை வந்து நாங்க ஒரு பாடமாவும் எடுத்து மத்த டீமுக்குமே நாங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். அதால வந்து லாஸ்ட்டுக்கு நாங்க என்ன காண்போம் கேட்டா, என்ன டார்கெட்டை நாங்க அச்சீவ் பண்ண நினைச்சுக்கிறோமோ அந்த டார்கெட்டை வந்து நாங்க அச்சீவ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் செய்யாம, வீக்லி ஒரு பிளான் இல்லாம, டு டூ லிஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணும். எபெக்ஸாரால வந்தோம் ஒர்க் பண்றோம் அப்படின்னு இருந்தால் கட்டாயம் எல்லாருக்குமே இன்கம் ஒன்று தேவைதானே. அந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ண இல்லாமே தான் போகும். இடையில வந்து சரி வருது இல்ல, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, என்னதான் நானும் ஆக்களோட பேசுறேன் தான் சரி வருது இல்லை. இது வந்து நிறைய பேரோட பேசுறது மட்டும் இல்ல, பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமேக்கும் சரி செய்யறது தான் எங்களோட வேலை. அந்த நேரம் தான் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா வீக்லி பிளான் தான் நாங்க போக வேண்டிய பாதையை காட்டி தரும். டு-டூ லிஸ்ட் தான், டு-டூ லிஸ்ட் போடுறது தான் அந்த அந்த போக வேண்டிய பாதையில நாங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படி எப்படி முகம் கொடுக்கணும், எப்படி எப்படி எங்களோட மனப்பாங்கை வளர்த்து கொள்ளணும்னு ஒரு ஆக்ஷனை காட்டி தரும். பாயிண்ட் ஸ்டார்ட் தான் எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ். நாங்க வந்து என்ன எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே எங்களோட பாயிண்ட் ஷாட்ல நாங்க வந்து பார்த்து கொள்ளேலும். இப்போ உதாரணத்துக்கு வீக்லி 50,000 எடுக்கணும்னு சொல்லி நாங்க வந்து என்னது ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யற, டீம் டெவலப் பண்ணினா இன்கம் வரும்னு நாங்க நினைச்சிட்டு தானே. இல்ல, எவ்வளவு நீங்க 1000 பேரை சேர்த்தும் அந்த 1000 பேரும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னா, இந்த டீம்ல வந்து சேல்ஸ் நடக்கலன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இன்கம் வராது. அதனால
வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட், இது ரெண்டும் எங்களோட பாயிண்ட் ஷார்ட்ல வந்து ரிசல்ட்ஸை காட்டி தரும். க்ரோத் சக்சஸை வந்து எங்களோட பாயிண்ட் ஷார்ட்ல வந்து நாங்க பார்க்கலும். எல்லாமே போன்ல நோட் பண்ணிக்கிறது கஷ்டம். அதால கைப்பட எழுதுற நேரம் தான் எங்களோட மைண்ட்லயும் பதியும், எங்களுக்கு வர ஆசை ஒன்றும் வரும். அத தொடர்ந்து செய்யற நேரம் சக்சஸ் கொண்டு வந்து தரும். இன்னைக்கு சொல்ல வந்த விஷயங்கள் வந்து அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லி. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஜிசாக்கல்லா ஹைர். என்ன சரி டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேட்கலும், டெக் பாக்ஸ்ல போடலும். பாரக்கல்லா ஹைர், உங்களோட கமெண்ட்ஸ் உண்மையிலேயே மோட்டிவேஷனா இருக்குது. அதே நேரம் யாருமே வந்து எபெக்ஸ் அவரால வந்து எங்களோட லீடர்ஸ் வந்து இவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்க, ஏன் என்னால ஏழாண்டு யாருமே நினைக்க வேணும். பிள்ளை வந்து எங்கள்கிட்ட தான் இருக்குது. எங்களோட மைண்ட் செட்டை மாத்தணும், மற்றது எங்களோட பிளானை நாங்க வந்து மாத்தணும். ஒரு சூப்பர்பான வீக்லி பிளான், ஒரு சூப்பர்பான டு-டூ லிஸ்ட் முறையா நாங்க போட்டோம்னு சொன்னா எங்களோட பாயிண்ட் ஸ்டார்ட்ல வந்து எங்களோட சேல்ஸ் ஸ்டார்ட்ல வந்து எங்களுக்கு முன்னேற்றத்தை காணலும். அந்த முன்னேற்றம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட அக்கௌண்ட்ல வந்து இப்போ ஒவ்வொருத்தருமே ஜாயின் ஆகினது இந்த பிசினஸ்ல வந்து இன்கம் ஒன்று எடுக்கதானே. அப்ப அந்த இன்கம்ல வந்து இன்க்ரீஸ வந்து நீங்க காணலும். செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஆராயணும் என்ன 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 நடக்குது, என்ன டீமுக்குள்ள என்ன நடக்குது, அதுக்கான என்ன சொல்யூஷன் பாக்குற நேரம் கட்டாயம் நாங்க அதுக்காக ஒர்க் பண்ணுவோம். அது தேடுற நேரம் என்னது, எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யற நேரம் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம போகாது. ஆனால் ஒரு இரவுலயோ அல்லது ஒரு நாள்லயோ வந்து ஒரு நாளும் சக்சஸ் வந்து சேராது. முயற்சியை போட போட போடத்தான் அது வந்து என்னது சக்சஸ் கொண்டு வந்து தரும். அப்ப எங்களோட மனப்பாங்க கட்டாயம் வளர்த்துக்க வேணும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணணும். அதே நேரம் அந்த 3 முக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ச்சியா கடைபிடிச்சு வரணும். வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட், பாயிண்ட் ஸ்டார்ட். இந்த 3மே எங்களோட பிசினஸ்ல வந்து முக்கியமான ஒரு அம்சம். அப்படி ஒர்க் பண்ணும்போது கட்டாயம் என்னென்ன கோலை நாங்க அச்சீவ் பண்ணி நினைச்சோமோ பண்ணிடலும். எல்லாருமே அந்த சக்சஸ் நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். கட்டாயம் உங்களோட ப்ரேயர்ஸ்லயும் என்னையும் சேர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் எல்லாரும் இந்த போடாதவங்க, வீக்லி பிளான் போடாதவங்க இன்றைக்கே கட்டாயம் அடுத்தடுத்த நாள்களுக்கான வீக்லி பிளான், டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. கட்டாயம் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கான சக்சஸ் வரும். அதை நீங்க உங்களோட லீடர்ஸோட நீங்க ஷேர் பண்ணி கொள்ளுங்க. கட்டாயம் அது வந்து மோட்டிவேஷன் உங்களோட டீம் மெம்பர்ஸுக்குமே போகும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே நல்ல ஒரு சக்சஸ் காரணத்துக்கு நானும் ப்ரே பண்ணிக்கொள்றேன். ஜூம் செஷனை எண்ட் பண்ணிக்கொள்வோம். ஜிசாக்கல்லா ஹை. தேங்க்யூ ஆல். குட் நைட்.